யாகி யாகி இண்டியா, யாகி யாகி இண்டியன். இது எந்த படத்தோட எந்த பாட்டோட நடுலைன்? சிங்கப்பூர் சேலை காண்ட் ஹெல்ப் இட் பட் சொல்லவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒண்டி கொஞ்சோண்டு சொல்லிக்கிட்டேன் அங்கிள் ப்ளீஸ். இதான் ஆல் இம்பார்ட்டன்ட் வீக், த ரிலீஸ் வீக். இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இது திங்கக்கிழமையா? இதே வாரத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த குதூகல அனுபவம் தான் சிங்கப்பூர் சலூன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வேலை பண்ணிட்டேன் அந்த படத்தில். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேற. நான் கஷ்டப்பட்டேன், அதனால் நீங்களும் போய் கஷ்டப்படணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் எவ்வளோ படம் தேட்டரில் போய் பார்க்குறீங்கல்ல. ஸோ ஆண்டி, தம்பி, தங்கச்சி, டே பச்சை குட்டோ பச்சை சட்டோ சுக்கு சுக்கோ போய் பார்த்துருந்தேன். 4 நாள் லீவு, 4 நாள் தைப்பூச திருநாளுக்கும் லீவு, குடியரசு தினத்துக்கும் லீவு, சனி ஞாயிறு இருக்கிறதுனால வர ஏதாவது ஒன்றும் பார்க்க மாட்டேன். எப்போவாது போவேனாலும் எனக்காக நீ போவேன்னு தெரியும். போய் பார்த்துருப்பா. அவ்வளோதான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பச்சை சட்டை வித் மீ ஆர்ஜே பாலாஜன். இதை வச்சே ஏதாவது ஒரு 20 நிமிஷம் பேசிடுவானோன்னு உங்க ஆழ் மனசுல சின்னூண்டு ஒரு பயம் இருந்தா கூட அதை விசிறி அடிங்க. அதான் ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் பேசினுக்கிறேனே. அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளி உலகத்தை போய் பார்த்து அங்க பேசுறதுனால எல்லாத்துலயும் போய் பேசி வைப்போன்னு நானும் பேசிடுவேன். ஏன்னா அப்பதான் யார் மைண்ட்ல என்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் கபால்னு அவங்க மைண்டு மூஞ்சிக்கு நேரம் போயிட்டு அந்த மனசாட்சி லெட்டர் படிக்குமே, அந்த மாதிரி நம்ம வர முடியும். ஏன்னா அது நான் பண்ணும் வேலைக்கு தேவை என்பதால் அதை அங்கு பண்ணிக்கலாம். இங்க இது போதும். நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, இந்த 30வது ஹாப்பி பர்த்டேக்கு 100 பேர் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வாழ்த்தனா இன்னைக்கு கிளம்பி போங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற ஒரு ஜோன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு பஞ்சு எக்ஸாக்டா அதே ஜோனுக்கு ஸ்லோவா ஸ்டெப் இன் பண்றான். கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னல பஞ்சு அந்த அவருக்கு ரொம்ப பிடித்த அவனை வந்து பயங்கரமா வந்து கட்டுக்குள்ளேயே வச்ச ஒரு பெரிய மனிதரோட சகவாசத்தை துண்டிக்கிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அவன் வேலை செய்யற இடத்துலயே சிஎம் பதவி என்ன தெரியுமான்னு அவன் போற ஆபீஸ்லயே அவனுக்கு ரொம்ப வருஷமா அவர் கூட இருக்கும்போது தான் அவனை அப்படியே நம்ம பயங்கரமா வேற ஒரு பஞ்சா பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பஞ்சு எப்பவுமே ஒருத்தரோட நிழல்லையே அந்த குரூப்ல தான் அவன் இருப்பான்ற மாதிரி ஒரு டீம் லீடரோ மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தவன் இப்போ என்ன பண்ணானா 2 பண்ணியிருக்கான். ஒன்னு அந்த மேனேஜரை அவன் லைஃப்ல இருந்து விசிறி அடிச்சிருக்கான். இன்னொன்னு அந்த வேலையும் நான் கொஞ்ச நாள்ல விட போறேன், கிரேஸ்ஃபுல்லா வெளில வரணுன்றதுனால வெயிட் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. பரவாயில்லையே, இவன் இதை பண்ணவே மாட்டான்னு நினைச்சோம், பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன ஏன் அதை அவன் பண்ணணும் அப்படின்னா, இந்த மேனேஜர் அவனை எப்படி பஞ்சு எப்படி நம்ம நடத்துவாரு, தண்டம் இங்க வா தத்தி எதுவுமே வராது வா இங்க வா அப்படின்னு. ஆனா அது சிரிச்சுட்டே சொல்லுவார். சிரிச்சுட்டே அக்கறையா இருக்க மாதிரி, ஏ தத்தி இங்க வா, எது சொன்னாலும் உனக்கா சொந்தமா தோணாதா, நீயே யோசிக்க மாட்டியா, ஐயோ சை மூளைக்கட்ட முண்டனா இவன் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சுக்கும் என்ன இருக்குன்னா, சே நம்மள எவ்வளவு கேரிங்கா அவர் பார்த்து, என்னடா அவர் இப்படி எப்ப பாரு உன்னை இப்படி கூப்பிடுவோம், மைண்ட்ல என்ன ஓடணும் அவர் எனக்கு சொல்லிக்கோ, அதுக்கப்புறம் என்ன எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா, அது பரவாயில்ல தானா அப்படிதான் சொல்லுவான். நீ இன்னும் இப்போ ஒரு 4-5 பேர் உட்காருக்கோம், நான் இப்போ அவனை போய் பாக்குறதுக்கு போறேன்னா எப்படி இவன் கூட இப்படி 24 மணி நேரம் இருக்கீங்க, வேஸ்ட்டுங்க அவன். சும்மா நம்ம எது பண்ணாலுமே அவன் ஒரு விவசாய கிடையாது, வேஸ்ட் பையன், வாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. இந்த மாதிரியே அவங்க கிட்ட வந்து எப்பவுமே பேசுவார், எப்பவுமே நடத்துவார். இது மாதிரி அவன் 1 வருஷம் 2 வருஷம்ல ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வருஷமா இஸ் கோயிங் த்ரூ திஸ் இஸ் வெரி டாக்ஸிக் அட் ஆல் ஐ ஃபீலிங். பட் ஆனா இதை நம்ம சொன்னா, அண்ணா நீங்க சும்மா ஆகுனா இந்த 4 வார்த்தையை தெரிஞ்சு வச்சுட்டு எதை கேட்டாலும் டாக்ஸிக், இது அப்படி அது இப்படின்லாம் சொல்றீங்க, நான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா அவன் பண்ணி அதை பத்தி நான் பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டேன். ரீசெண்டா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவமும் இதே மாதிரி அவன் மூஞ்சில உரைக்கிற மாதிரி ஆனா நடந்தது தான் டிஃபரன்ஸ். நார்மலா அவர் ட்ரீட் பண்ற மாதிரியே ஒரு நாள் பண்ணிருக்காரு. அன்னைக்குன்னு இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இல்லனா நான் அவர் கூட சண்டை போட்டேன், நீங்க என்ன நடத்துறதுக்கு பிடிக்கல, நீ எங்க கிட்ட பேசுறது பிடிக்கல, போதும் இதோட நிறுத்திக்கலாம், தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க, நான் சீக்கிரமா வேலையை விட்டு போறேன், உங்களுக்கு இன்னைக்கு சம்மந்தமே வேணாம், தயவு செஞ்சு போய் இல்லடா நான் பொண்ணு நீங்க உனக்கு எதுவும் வராதுன்றத இங்க பாருங்க, இப்படி பேசுற வேலை வச்சுக்காதீங்க, நானும் திருப்பி பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சை விட்டுட்டு வந்துருக்கான் பஞ்சன். எனக்கு ஆனா அந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் முதல் 2-3 வாட்டி பார்க்கும் போதெல்லாம் இவர் இப்படி நடத்துறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது கரெக்டா இல்லையே, இந்த இடத்துல இவன் இருக்கவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களை மேற்கொண்டேன். காரணம் என்னன்னா, வாழ்க்கை ஃபுல்லா இதே மாதிரி ஆளுங்களை தான் நான் சரௌண்டிங்ஸ்ல வச்சிருந்தேன். சரௌண்டிங்ஸ்ல நான் வச்சுக்கல, இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் படிக்கிறேன், நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு 5-6 பேர் இருக்காங்க, எல்லாருமே கூல் கைஸ். அவங்க யாருன்னா காலேஜ்ல வந்து அவங்க தான் சிபிசி பல்சர்ன்ற மாதிரி சம யோயோ பைக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பைக்ஸ் வச்சு பாண்டிச்சேரி வழிகளும் அவங்களால போக முடியும், அதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட் ஆனா அவுட்டிங் போலாமா அப்படின்னு கேட்டு போறவங்க, கையில செல்போன் வச்சிருக்கிற அந்த செல்போன் சாதா செல்போன் இல்ல 6600 வச்சிருக்கிற அந்த மாதிரிலாம் இருக்கிற யோயோ கைஸ் கூட நம்ம இருந்தா நம்மளும் செம்மையா இருக்கலாமே அப்படின்னும் போது அந்த குரூப் என்ன எப்படி நம்ம நடத்தும், எல்லாம் படத்துக்கு போவோம், ஏய் எலும்பா
நீ பஸ்ஸில் வந்துரு அப்படின்னுவாங்க. நான் ஆளுக்கு 2 பேர் 4 பைக் இருக்கு 8 பேர் இருக்கோம்ல, நீ பஸ்ஸில் வந்துரு அப்படின்னுவாங்க. சரிடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடையாறுலேருந்து தேவி தேட்டருக்கு நிறைய பஸ் இருக்கு. அதனால நான் வந்து மொனவரிக்கு எனக்கு ஒரு இடம் ட்ரிபிள்ஸ்ல சார் வந்து தொலை பின்னாடி உட்காரு, இதில் உட்கார் அதில் உட்காரா அப்படின்னா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் உட்காந்து அவங்க முனையில் இறக்கி விடுவாங்க. 21 ஏதோ ஒரு 21 கிடையாது 21 மந்தவெளியிலேருந்து பாரிமுனை 1C அந்த மாதிரி ஏதோ ஒரு பஸ், அந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்சி நான் வந்து எங்க தேவி தேட்டரில் போய் இறங்கி அவங்களாம் போயிருப்பாங்க உள்ள. எங்க இருக்கீங்கடா? அப்போ எங்கிட்ட 501 ரிலையன்ஸ் ஃபோன் இருந்தது. அது ஃபோன் பண்ணி எங்க உள்ள இருக்காண்டா வெயிட் பண்ணிருப்பாங்களா, உள்ள வாடா எலும்பா அப்படின்வாங்க. எலும்பாவா அப்படின்னா ஆமா என்னோட வந்து குறும்பா அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி என் பேர் அப்போ வந்து எலும்பா. ஏன்னா மூஞ்சி கிஞ்சில ஒட்டி போய் கிடக்கும், உடல்ல எலும்புகள் மட்டும் எண்ணக்கூடிய நிலையில் எந்த நேரத்திலையும் புடச்சிக்கிட்டே இருக்கும்ன்றதுனால ரொம்ப ஒல்லியா இருப்பேனா, அதனால எலும்பா. எனக்கு இன்னொரு பேர் இருந்தது, இந்த பாஷா படத்தில் ரஜினி மாசா சொல்ற சீன் கிடையாது, ரொம்ப சோகத்தோட சொல்ல வேண்டிய சீன் என்ன தெரியுமா? எனக்கு இன்னொரு பேர் வந்து பிதாமகன். ஏன் பிதாமகன் அப்படின்றீங்களா? பிதாமகன்ல விக்ரம் என்ன பண்ணுவாரு அதில் வந்து சுடுகாட்டுக்கு வர பிணங்களை எரிப்பார்ல, அந்த பிணமே நான் தான் சார்ன்ற மாதிரி எரிந்த நிலையில் இருக்கும் அந்த பிடத்தை பாருங்கள்ன்ற மாதிரி அப்படிதான் நான் இருப்பேன்றதுனால இதை வந்து இந்த பேரை வந்து எப்படின்னா அவங்க கூப்பிடுறது கூட பரவாயில்ல. இப்போ ஒரு புது கேங் பெசநகர் பீச்சுக்கு நாங்கள் போகிறோம், அப்போ இன்னொரு காலேஜ்லேருந்து ஒரு கேர்ள்ஸ் கேங் வருது, இல்லை வேற ஏதாவது ஒரு கேங் வருதுன்னா நாங்களாம் சேர்ந்து எப்படி இங்கே தான் நீங்கள் வருவீங்க, நாங்களும் இங்கே தான் வருவோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆட்டி போட்டு பேசுவோம்ல. அந்த மாதிரி பேசும்போது பிதாமகன் இவனுக்கு ஏன் பிதாமகன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை வந்து நீட்டி முழக்கி அவங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது இவங்க ஆமா கரெக்ட் தான் எலும்பா கிளி பிதாமகன் நிறைய பேர் இருக்கடா அவனுக்குன்ற மாதிரி அவங்க சிரிப்பாங்க. நானும் வந்து ஐயோ சோ காமெடி ஆயம் அப்படின்னு நினைச்சுப்பேன். இதுல என்ன கொடுமைன்னா நானே வேற என்ன கலாய்ச்சுப்பேன். நீ அந்த பாயிண்ட்டை விட்டே 3வது பாயிண்ட் நீ சொல்லவே இல்லையே, ஆமா நீயே சொல்லு அப்படின்னு நானே சொல்லிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த இது பிடிக்கும். இவங்க கூட நம்ம இருக்கணும்னா அக்செப்டன்ஸ் வேணும், அவங்க நம்ம என்ன சொன்னாலும் வந்து நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி இருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் அந்த குரூப்ல இருந்து நான் வெளில, அதாவது அந்த டைம்ல அந்த ரியலைசேஷன் இவங்க நம்ம இப்படி நடத்துறாங்க அது தப்பு அப்பெல்லாம் தோணதே இல்லை, அப்படிதான் இருந்திருக்கேன். இது காலேஜ் அந்த மாதிரி முடிஞ்சு இந்த சினிமாவில் இந்த காமெடி ரோல்லாம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய படம் டப்புன்னு நடிச்சிட்டேன். நிறைய படம் டப்புன்னு நடிக்கிறேன். வந்து கேட்டா கதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓகே இதுதான் சம்பளம், ஓகே டன் எனக்கு தெரியாது, அப்படியே சரி ஓகே சம்பளம் கொடுக்குறாங்க கூப்பிடுறாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார், பெரிய ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் சொன்ன அந்த டைரக்டர் கூட்டு வந்து கதை சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்து பேசும்போதே ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்ஃபேக்ட் முதல் வாட்டி மீட் பண்ணி பேசும்போதுலேருந்து போன படமே ஓடல ஒழுங்கா உங்களுக்கு, இன்ஃபேக்ட் நான் கடைசியா எதுவுமே போலியே பெருசா இருந்தாலும் டைரக்டர் நீங்க தான் வேணுன்றாரு, பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் திடீர்னு வந்து காமெடி பெருசா உங்களுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லையே, சும்மா ஏதோ பண்றீங்க நீங்களும் ஒன்று பண்றீங்க, பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? அதெல்லாம் உண்மைதான் ஆக்சுவலா அவர் சொன்னது. ஆனா மூஞ்சிக்கு நேரம் இப்படி தான் பேசுவார், காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு. திடீர்னு வந்து சார் இது நேத்திக்கே வந்து தரேன், நீங்க இது இன்னும் வரவே இல்லையே அப்படின்னா, சார் நீங்க என்ன அவரா ஒரு நடிகர் பேர் சொல்லி இல்ல இவரா உடனே சொன்னா டப்புன்னு பண்றதுக்கு அவங்களுக்கு கரெக்டா அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் சார், இப்படிதான் பேசிட்டே இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல இது வந்து படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப இன்டாலரபிளா இருக்கும் போது இதை வந்து மற்ற இடத்துக்கு நான் கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப கம்மி, எனக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகல, நம்ம சினிமாவில் நடிக்கிறது ஒரு இழுக்கு ஒரு பாவம், இந்த மாதிரி ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய மொக்கையானா இந்த மாதிரி இது வந்து இதே ஃபீலிங் உள்ள உறுத்திட்டே இருக்கு, எனக்கு ரீசனே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு நாளைக்கு ரேண்டமா இவர் இது மாதிரி மீட் பண்ணும்போது யாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சார் சினிமாவில் பெருசா எதுவும் பண்ணதில்லை, ரேடியோல ஏதோ பேசி அதுல ஒரு பேர் இருந்ததுல அதை வச்சு இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னும் போது டக்குன்னு அந்த செகண்ட்ல வந்து சார் ஆக்சுவலா நம்ம படம் வந்து எப்போ சார் ஸ்டார்ட் பண்றோம், அதான் 17 போறேன். இல்ல சார் சாரி சார் நான் பண்ண முடியாது, நல்ல வேலை சார் நீங்க எனக்கு எதுவும் அட்வான்ஸ் பண்ணல, நானும் எதுவும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல, என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இல்ல சார் நான் டைரக்டர் கிட்ட பேசுறேன் சார், சாரி சார் தப்பு தான், ஆனா நான் பண்ணல அப்படி சொன்னா அது அந்த நேரத்தில் எதுவுமே யோசிக்கலாம் இல்ல. அவர் அப்படியே டக்குன்னு இன்னொருத்தர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நானும் பெரிய ப்ரொடியூசர்னு அவர் கூப்பிடுற இடத்துக்குலாம் போவேன், அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிடுவாரு, பக்கத்திலே உட்கார வச்சுப்பாரு, பார்ட்டி கூட்டின்னு போவாரு, பக்கத்திலே நிக்க வச்சுப்பாரு. ஆனா எல்லா இடத்துலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்ம கம்பெனியில் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியில் தான் பெரிய படம் பண்றாரு, பெருசு இது வைக்கலும் சும்மா தான் வந்துட்டு போவாரு, இப்போ இதுல இருந்து ஒரு நல்ல லைஃப் கிடைச்சதுன்னா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேனா. பட் அது சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நான் அப்பெல்லாம் வந்து பைக் தான் வெஸ்பா வாங்கிட்டேன், அப்பெல்லாம் சம வசதி வெஸ்பா வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு வரேன், இந்த நடந்த இடத்துல இருந்து என் வீட்டுக்கு வரேன். எனக்கு வந்து இமீடியட்டா என் காலேஜ் பசங்க தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அந்த குரூப்ல இருந்து நம்ம இப்படி தானே வெளில வந்திருக்கணும் அப்படின்னு அப்பதான் தோணுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டா நான் அவங்க பின்னாடி இப்படிதான் இருந்திருக்கேன். என்ன வேணாலும் இல்ட்ரீட் பண்ணுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க. என் கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டா எனக்கு இருந்தது கான்ஃபிடன்ஸ் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்டே இருந்தது இல்லை, பயம் தான் இருக்கும், பயம் தயக்கம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்றது தப்பு, நம்ம பெருனா இப்படி மொக்கையா இருக்கும் பார்க்கறதுக்கு, பெருனா நம்ம அன்இம்பார்ட்டன்ட், நம்ம இல்லைனாலும் இவங்கெல்லாம் இருப்பாங்க, நம்மளுக்கு தான் அவங்க முக்கியம், அவங்களுக்கு நம்ம தேவையில்லை அப்படின்ற மாதிரி
ரொம்ப ரொம்ப இந்த ஃபீலிங் ஓடியே காலேஜ் ஃபுல்லாவே இருந்துட்டு ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துட்டே இருந்திருக்கேன். ஒரு பாயிண்ட்ல நான் லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட அட்டென்ஷன் என்னோட டைம் எல்லாமே வந்து என் ஒய்ஃப் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி நாங்கள் லவ் பண்ணும்போது அங்கே போனதுனால இவங்க கிட்ட இருந்து நான் விலகார மாதிரி இருந்தது தவிர இதெல்லாம் தெரிஞ்சு ஏய் நீங்களா அப்படின்லாம் விலகல. பட் இதே விஷயத்த பஞ்சுமிட்டாய் நடக்கிறத பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே இது ஒரு அப்படியே இது எப்பாவது ஒரு இடத்துல நடந்துடும். நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ் வேணும், அக்னாலேஜ்மெண்ட் வேணும், அந்த குரூப்ல நம்ம ஒரு பார்ட்டா இருக்கணும். நான் ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அந்த ஃப்ரெண்டு 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு போறேன். அந்த ஃப்ரெண்டு அந்த பையனோட அம்மா வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நான் போகும்போதே என் முன்னாடியே என் கூட இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பாரு பாலாஜி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரும், அந்த பொண்ணு பேர் சொல்லி அவ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எப்படி இருந்தா பாரு மாடு மாதிரி ஆயிட்டா பாரு, தீனி வேலையே கிடையாது, எதுவுமே வராது, ஒன்னும் விஷயம் மாடு மாதிரி இருக்கா பாரு, எப்படி இருக்கா பாரு, எப்படி ஆயிட்டா பாரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ஸ்டில் சிரிச்சு பேசி ஆண்டி எப்பவுமே நீங்க இப்படி தான் ஐயோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பத்தி ஏதோ ஒரு ஆதித்யா டிவியில வர ஜோக்கை பார்த்து சிரிச்சா மாதிரி சிரிச்சுக்கிறான் அந்த பொண்ணும். இது எனக்கு இப்ப நான் பேசும்போது தான் டப்பு ஞாபகம் வந்து இது மாதிரி நம்மள சுத்தி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே நம்மள வந்து கான்ஃபிடன்ஸை உடைக்கிற மாதிரி பயங்கரமா நம்மள சின்னதா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி நடக்கும். வேலையில சந்திக்கிற ஆட்கள் இதை நம்மளுக்கு பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பண்ணுவாங்க, இப்போ வந்து சோஷியல் மீடியால ஆன்லைன்ல கமெண்ட் செக்ஷன்ல பண்றாங்க. இது மாதிரி பண்றதுக்கு ஒரு பெரிய கும்பலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கும்பல் கிட்ட நம்மளும் சேர்ந்து நானும் உங்க கூட இந்த மேட்ச் விளையாட்டா, நானும் என்ன கலாய்ச்சிக்கிட்டா, நானும் என்னை பத்தி அசிங்கமா நினைச்சுக்கிட்டா அப்படின்னு இல்லாம அந்த குரூப்ல இருக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்று நடக்கும் பாருங்க, ஏ நான் தாண்டா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டிடியூட் காட்ட தேவையில்ல. ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஃபீலிங் வருது, அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிப்போம் ஸ்லோவா. நான் இதுல இருந்தெல்லாம் வெளில வரத்துக்கு நான் ஏதோ வந்து பிறக்கும் போதே வந்து எப்பா இவனப்பா இவ்வளோ பேசுறான்ற மாதிரி தான் இன்டர்வியூலாம் பார்த்தா எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனால் உடஞ்சு ஒட்டி வச்சு எனக்கு இப்போ எப்படி உடையுது எப்படி ஒட்டலாம் அப்படின்றதுல வந்து ஒரு பானை பண்ற ஒரு அளவுக்கு ஒரு கிளாஸஸ் எடுத்த காரணத்தினால என் வாழ்க்கையில நானே எனக்கு எடுத்துக்கிட்ட காரணத்தினால இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றனால தான் போற இடத்துலாம் இதை சொல்றேன். இல்லைன்னா சிங்கப்பூர் சொல்றேன் 25ஆம் தேதி ரிலீஸ் அப்படியே பேசிட்டு போயிடலாம்ல. இப்போ இங்கேயே என்ன அப்படின்னா இந்த சிகரெட் பிடிக்கிறதுலாம் நான் விடும்போது விட்ட ஒரு 3-4 நாள்ல வந்து சம மமதையா இருக்கும். நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிற பசங்க ஆஃபீஸில் கீழே போய் பிடிச்சுனுக்கிறானுங்க அப்படின்னா நான் போய் நிற்பேன், என் மூஞ்சிலேயே புக ஊதுவாங்க. நான்லாம் விட்டேன், என் மனதைரியத்தை பார்த்தியான்னு வந்து என்ன நானே ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல நிற்கணும்னு நினைப்பேன். ஏன்னா கெத்தா இருக்கும்ட்டு 4வது நாள் 5வது நாள் அது மாதிரி நிற்கும் போது பிடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏய் ஒரே பஃப் கூடுறா அப்படின்ட்டு. என்னன்னா நம்ம இந்த குரூப்புக்குள்ள அந்த பிடிக்கிற இடத்துல நிற்காம இருக்கிறது தானே புத்திசாலித்தனம். அப்போதானே கொஞ்சம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளே நம்மள அந்த டெஸ்டிங் வாட்டர்ஸில் போட்டு புஷ் பண்ணி லிமிட்டை ஐயோ நான் அப்படியாவது விட்டுரு ஓகே கொடு அப்படின்ற லெவல் வரைக்கும் நான் அங்கே இருக்கிறது என் தப்பு தானே. அதே தான் நம்மளை பிரேக் பண்ணுற, நம்மளை சின்னதாக ஃபீல் பண்ண வைக்கிற யாரையும் நம்ம என்கரேஜோ அக்னாலேஜோ சிரித்து அவங்களோட அப்ரூவல் வேணும் அவங்க கூட நம்ம இருக்கணுன்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறதோ பண்ணாமல் இருந்து ஏய் எனக்கு இது பிடிக்கல, நீ பேசுறது பிடிக்கும், இப்படி தானே என் கூட பேசுவேன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, அவ்வளோதான் தேவை. எனக்கு இன்றைக்கி அந்த தைரியம் வந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்களுக்கு ஒன்றே நான் பேசி முடிச்சோன்னா வரணும்லாம் கிடையாது. பட் ஆனால் அட்லீஸ்ட் செல்ஃப் அவேராக இந்த ரிலேஷன்ஷிப் என்னை சின்னதாக ஃபீல் பண்ண வைக்குது, இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பீடு. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னா எனக்கு 3 மாசம் ஆயிருக்கும், உங்களுக்கு 6 மாசம் ஆகலாம், சில பேருக்கு 3 வருஷம் கூட ஆகலாம். ஆனா நம்மளுக்கு தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் இந்த இடம். நான் எனக்கு சோஷியல் மீடியா அப்படிதான் என்ன ஃபீல் பண்ண வச்சது. சின்னதா ஐயோ நம்ம இவ்வளோ கெட்டவனா அப்படின்னு என்னையே யோசிக்க வச்சது. ஐயோ இந்த இடம் வேணாம்பா, எப்பா இந்த இடம் தான்ப்பா விஷயம், இந்த இடம் நம்மளுக்கு தேவையில்லப்பா அப்படின்னு போனதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கு. ஜாலி இப்போ நான் நீங்கள் உங்ககிட்ட பேசினதுக்கு போது அப்படியே டான்சிங் த ரோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வென் யூர் அவேர் தட் சம் பர்சன் இஸ் நாட் ட்ரீட்டிங் யூ வெல், ஜஸ்ட் கெட் அவே ஃப்ரம் தட் person, just say get lost, not at the face பட் மனசுக்குள்ள. அண்ட் தைரியம் வரும்போது மூஞ்சில் அடிச்ச மாதிரியும் சொல்லிட்டு இது மாதிரிலாம் அந்த மாமியார்லாம் ஒண்டிப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி பேசணும், ஆனால் ஒரு குடும்பத்தில் நம்ம அப்படின்றதுனால பேசாமல் இருக்கேன். ஆனால் பஞ்சு மிட்டாய் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பஞ்சு கமாண்டர் ராக்கெட், இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நீ செம்ம கான்ஃபிடென்ட்டாகவே ஃபீல். ஆமாம் நான் எனக்கு இப்போ அப்படி தானே இருக்குது, உங்கள் கூட இருக்கும்போது அப்படி இருக்கு, ஆனால் அவங்க கூட இருக்கும்போது அப்படின்றான். ஸோ பஞ்சு இருக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்களும் சீக்கிரமாக அந்த மாதிரி டாக்ஸிக் குரூப்லேருந்து டாக்ஸிக் ஆளுங்க கிட்டேருந்து விலகி அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி திருப்பி சொல்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்த்துக்களும் எனக்கு வேணும், வேண்டுதல்களும் வேணும். சாமி கிட்ட வேண்டிப்பீங்களா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா வேண்டிக்கோங்க. இயற்கை நம்புறோம் வந்தீங்கன்னா இயற்கை கிட்ட வேண்டிக்கோங்க. ஓகே, ஒரு மரத்தை போயிட்டு அப்படியே நம்ம கையை வச்சு அந்த மரத்தை கூட நான் பேசுவேன், அப்படியே வேண்டிப்பேன். 100 வருஷமாக இருக்கிற மரம் சார்னு ஏதாவது ஊரில் போய் சொன்னாங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட அப்படியே கை வச்சு வேண்டிப்பேன். தேங்க்யூ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு அந்த மரத்தை கேட்கணும்னு எனக்கு அது மூட நம்பிக்கையாக தெரியாது, ஆனால் எனக்கு செமையாக ஃபீல் ஆகும். அது மாதிரி நீங்கள் இயற்கைக்கிட்டேயோ கடவுள்கிட்டயோ வேண்டிக்கிட்டிங்கன்னா சிங்கப்பூர் செலூனுக்கு வேண்டிக்கோங்க. அண்ட் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். நான் இப்போ நான் வந்து போயிட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து பார்க்குற வைக்கல உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, செமையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் see you next time. This is Wala saying tada, bye bye and do take very good care of yourself. Okay, டன் 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 டைம்.